பாபர் தமது வெற்றியைத் தொடர்ந்து தாமதமின்றி முன்னேறினார். ஆக்ராவை கைப்பற்றுவதற்காக இளவரசர் டேஷ் தலைமையிலான படையொன்று விரைந்து சென்றது. யார் தலைமையில் சென்றது பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் அவர்களின் தலைமையில் சென்றது. பாபரின் மகன் இளவரசர் ஹுமாயூன் தலைமையில் ஆக்ராவை கைப்பற்றியது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நகரத்தை காப்பதற்கென்றே ஆளுநர் ஒருவரும் காவற்படை தலைவரும் ஒருவரும் நியமிக்கப்பட்டனர். சரி. கருவூலங்கள் கைப்பற்றப்பட்டன. தில்லி வாழ் மக்களுக்கு புதிய மன்னர் தோன்றியது தெளிவாக பெற்றது. சரியானது. வெள்ளிக்கிழமை பொது வழிபாட்டின் போது பாபரின் பெயராலே குத்பா வாசிக்க இந்நிலை உறுதி செய்தனர். டெல்லியின் அரசராக பாபர் தான் அப்படின்ட்டு குத்பா வாசிக்கப்பட்டது. இவை அனைத்தும் சரியாக உள்ளது. டில்லியின் மீது நிலையான ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு பாபர் 1526ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி வெற்றியுடன் டேஷ் நகருக்கு சென்றார். டெல்லிக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எந்த நகருக்கு சென்றார்னா ஆக்ரா. லோடி ஆட்சி காலத்தில் சிக்கந்தர் லோடி டெல்லியிலேருந்து தலைநகராக ஆக்ராவிற்கு மாற்றிருப்பார். அப்போ பாபர் டெல்லியை வெற்றி பெற்ற பிறகு ஆக்ராவிற்கு செல்கிறார். பல தொல்லைகளை அனுபவித்து நெடுதூரம் பயணம் செய்து போர்க்களத்தில் பகைவரை படுகொலை செய்து அவர்களுடைய பரந்த நிலங்களை கை கொள்வதற்காக தான். இத்தகைய முறையில் நாடுகளை கைப்பற்றிய காரணம் ஏதுமின்றி கைவிட வேண்டிய அவசியம் என்ன? அவ்வாறு செய்ய நம்மை வற்புறுத்தும் சக்தி எது? கடுமையான வறுமையின் பிடியில் சிக்கி கேலி பொருளாக நாம் உழல வேண்டுமா? என்னது நலனில் அக்கறை கொண்டவர் யாரும் இனி இவ்வித பேசாதிருப்பராக. ஐயின் கடுமையாக உறுதியுடன் நிற்க முடியாதவர் திரும்பிச் செல்ல தீர்மானித்திருப்பர். காலனால் அவர்கள் இங்கே தங்க தேவையில்லை. இது யாருடைய கூற்று? பாபர் இந்த டெல்லியை கைப்பற்றதுக்கு அப்புறம் இதை தான் நம்ம ஊருன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இருக்கிறாரு. அப்போ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் என்று அவருடைய படைத்தலைவர்கள்லாம் சொல்லும்போது இந்த ஒரு கூற்றை கூறுகிறார். யார் இதை கூற்றாக கூறியது அப்படின்னு பார்க்கும்போது பாபர் தன்னுடைய தளபதிகளுக்கு இது பண்ணவும் திரும்பி செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு இந்த சொல்கிறார். டேஷை தாய்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அவர் மிகுந்த அன்பு பாராட்டி அவரது குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் ஏராளமான விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினார். யாரை இந்த மாதிரி அனுப்பி விடுறான்னு பார்த்தோன்னா குவாஜாலா கான் என்பவர் திரும்ப போகணுன்றாரு. அவரை நல்லபடியாக பாபர் அனுப்பி வைக்கிறாரு. சங்கா என்று அழைக்கப்பட்ட புகழ்பெற்ற வீரனான மேவாரின் ராணா சங்கிராம் சிங்குடன் பாபர் போரிட வேண்டிய போர் என்ன போர்னா கன்வா போர். கன்வா போர் 1527 நடக்கும். 1509ஆம் ஆண்டில் டேஷ் அரியணை ஏறியவுடன் அவர் ராஜஸ்தானின் முதன்மையான தலைவராக விளங்கத் தொடங்கினார். யாரு? ராணா சங்கா. மேவாரின் அரியணை ஏறியவுடன் முதன்மையான தலைவராக விளங்கத் தொடங்கினார். ராஜபுத்திர கூட்டமைப்பின் தலைவராக ராணா சங்கா விளங்கினார். 8000 குதிரைகளும் 500 போர் யானைகளும் உட்பட 120 தலைவர்களுடைய படைகளும் ராணா சங்கா பெரும்படையில் அடங்கியிருந்தன என்று டேஷ் குறிப்பிடுகின்றார். யார் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்மித் அவர் இந்த கூற்றினை குறிப்பிடுகிறார். இவ்வளவு பெரிய படை ராணா சங்கா வைத்திருந்ததாக வின்சென்ட் ஸ்மித் கூறுகிறார். ராணா சங்காவின் படையை பார்த்து முகலாய படை கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ பாபர் ஒரு அறிக்கை வர்றார். மதுவை துறந்து மன அமைதி பெற்றேன். அன்றிரவு மறுநாளும் 300 பெக்குகளும் அரண்மனையில் இருந்தோரும் படை வீரரும் படைத்துறையை சாராத மக்களும் மதுவை மறந்தனர். அதன் பிறகு பாபர் தமது படையினரை நோக்கி நான் நலம் மிக்காதோர் வேண்டுகோளை விடுத்தார். பெக்குகளே, பண்பட்ட வீரர்களே அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, கெட்ட பெயரோடு வாழ்வதை விட நல்ல பெயரோடு மடிவது மேல். நற்பெயருடன் நான் இறந்தால் நலமாகும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது பண்ணி அவர்களை என்ன பண்ணுறாங்க, இந்த போர் முடிகிற வரைக்கும் மதுவே தொடமாட்டோம் அப்படின்றத இது பண்ணி குரானின் மீது சத்தியம் வாங்கி ஆணை பெற்று போர் செய்ய புறப்படுறாங்க. ஆக்ராவிற்கு அருகில் அமைந்த கான்வா என்னும் இடத்தில் டேஷாம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் நாளன்று இரு படைகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. பாபர் முடிவான வெற்றி பெற்றார். 1527ஆம் ஆண்டு கான்வா போர் நடைபெற்றது. பாபருக்கும் ராணா சங்காவிற்கும் இடையே. இதில் பாபர் வெற்றி பெற்றார். ராஜபுத்திர பெரும்படையினை சின்னப்பினப்படுத்தியது ராணா சங்கா தப்பினார். எனினும் ஆசன்கான் உள்ளிட்ட பெரும்பாலான தலைவர்களை களத்திலே மடிந்தனர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் தான் பாபர் டேஷ் எனும் பட்டப்பெயரை புனைந்து கொண்டார். இதுதான் காசி.
காசி இவர் வந்து இந்து மன்னர் என்பதால் அவரை வெற்றனால காசி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார் பாபர். ராஜபுத்திரர் சண்டையிடும் சக்தியாக இருந்த நிலை அநேகமாக மாறியது. ஆயினும் மேதினி ராயின் தலைமையில் வலிமை மிக்க காவற்படை ஒன்று சாந்தேரி கோட்டையை விடாது காத்து வந்தது. சாந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1528ஆம் ஆண்டு. அடுத்த ஆண்டு சாந்தேரி போர் நடைபெற்றது. அந்த சாந்தேரி கோட்டையின் மீது படையெடுத்தார் பாபர். மேதினி ராயினை வீழ்த்தினார். இந்த சந்தேரி கோட்டையின் போரின் போது எல்லாவற்றையும் இணைந்த இந்த ராஜபுத்திரர்கள் கண்ட காவல் படையின் பெரும் பகுதியினர் இறுதி வரை போரிட்டு வீர மரணம் எய்தினர். டேஷாம் ஆண்டில் அவர் மேற்கொண்ட முதல் நடவடிக்கையின் போது கங்கை ஆற்றின் மீது பாலம் அமைத்து அதனை கடந்து சென்று கன்னூசில் இருந்து சிறு படையினை அளித்தார். யாரு? பாபா 1528ஆம் ஆண்டு. டேஷாம் ஆண்டில் காக்ரா ஆற்றை கடந்து ஆப்கானியரை அடியோடு முறியடித்தார் பாபர். யாருன்னா 1529ஆம் ஆண்டு. அது என்ன போர்னா காக்ரா போர். பாபரின் படையெடுப்புகள் முடிவுற்றன. அடுத்த ஆண்டு அதாவது டேஷில் அவர் மரணம் அடைந்தார். 1529ஓட அவருடைய படையெடுப்பு முடிந்தது. 1530ல் பாபர் மரணம் அடைந்தார். பாபர் இறக்கும்போது டேஷ் வயதை நிரம்பியவர் என்பதால் ஓரளவு இளம் வயதில் இறந்தார் எனலாம். என்னன்னா 47 வயதில் இறந்தார். 1483ல் பிறந்தார். 1530ல் இறந்துடுறார். அப்போ 47 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாபருடைய உடல் சீக்கிரம் இறந்ததுக்கு காரணம் 4 ஆண்டுகள் தான் இந்தியாவை வந்து ஆட்சி புரிந்திருப்பார். 1526லேருந்து 1530. அதுலேயும் 4 ஆண்டுகள் போர்லேயே முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று, கடுமையான உழைப்பு காரணமாக உடல் தளர்ச்சி உற்றது. சரியானது. இந்தியாவில் தட்பவெப்பநிலை காபூல்லாம் வந்து கொஞ்சம் கூலிங் கிளைமேட் இருக்கும். இங்கே கொஞ்சம் டெல்லியெல்லாம் வெயில் காலத்தில் மிக கடுமையான வெப்பநிலை நிலவியது. மூத்த மகனாகிய ஹுமாயூன் கடுமையான நோயுற்றிருந்தார். தம் உயிரை அர்ப்பணித்து தான் தன் மகனின் உயிரை காக்க முடியும் என நம்பிய பாபர் தமது தனையனின் படுக்கையை 3 முறை வலம் வந்து உனது துன்பங்கள் அனைத்தும் என்னை வந்து அடையட்டும் என கதறி அழுதார். அவரது வழிபாடு வீண் போகவில்லை. விரைவிலேயே ஹுமாயூன் பிழைத்தெழுந்தார். ஹுமாயூன் பிழைத்தெழுந்ததுக்கு அப்புறம் பாபர் மரணமடைகிறார் அப்படின்ற ஒரு கூற்று நிலவுகிறது. இதுவும் சரியாக உள்ளது. 1530ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பாபர் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் விருப்பப்படியே டேஷ் நகருக்கு அருகில் அமைந்த அவரது மரணத்திற்கு பின் பூங்காக்களின் ஒன்று பாபரின் உடல் புதைக்கப்பட்டது. இதுதான் காபூலி பாக் என்று அழைக்கப்படும். அந்த பூங்கால காபூல்ல தான் பாபரின் உடல் புதைக்கப்பட்டது. டேஷ் அவர் தம் எளிய கல்லறையை சுற்றி மசூதி ஒன்றை கற்றுவித்தார். யார் வந்து அவருடைய கல்லறையை சுற்றி ஒரு மசூதி அமைச்சா ஷாஜகான் அவர்கள் அமைச்சார். பாபர் மத்திய ஆசியாவையும் இந்தியாவையும் பிணைக்கும் பாலமாகவும் நாடோடி கூட்டங்களுக்கு நன்கமைந்தோர் பேரரசுக்கு ஊற்ற இடை நிரப்பீட்டாளராகவும் தாமர்லைனையும் அக்பரையும் இணைக்க வல்ல இடையிலப்பாளராகவும் விளங்குகிறார் என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்றறிஞர் இந்த கூற்றை விளக்குகிறார். பாபருக்கு டேஷ் பிள்ளைகள் இருந்தனர். எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 4 பேர். மூத்த மகன் தான் ஹுமாயூன். அப்புறம் கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி என்று 4 மகன்கள் இருந்தார்கள். பாபரின் மூத்த மகன் யார்? இந்த பாபருடைய மூத்த மகன் தான் வந்து ஹுமாயூன். ஏற்கனவே சொன்னால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கடுமையான நோய் காரணமாக இறந்திருப்பார். பாபர் அந்த வேண்டுதல் காரணமாக ஹுமாயூன் பிழைத்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. பாபர் இறந்தபோது டேஷ் வயது வாலிபராக இருந்த ஹுமாயூன் தந்தையின் படையெடுப்பில் பேருதவியாக இருந்து வந்தார். பாபர் 1530ல் இறந்தபோது ஹுமாயூனோட வயது 23ஆக இருந்ததாக சொல்லுவாங்க. ஒரு சில புத்தகத்தில் ஹுமாயூன் 1505ல் பிறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் கொஞ்சம் சில முரண்பாடுகள் காணப்படுகின்றன.